வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த ஜாதகத்தோட லக்கண கணக்குகள கொஞ்சம் ஆராயலாம். லக்கணம் அப்படின்றது உடல் அமைப்பு, மனதுல எழக்கூடிய சிந்தனைகள். குறிப்பா சொல்லணும்னா, வாழ்க்கையோட ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் பேஸ் மட்டும் அடித்தளம்னு சொல்லலாம். இதோட பலம் நல்லா இருந்தது அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க நம்மளுடைய பயணம் அப்படின்றது ரொம்ப சீரா, சிறப்பா இருக்கும். இங்க லக்னாதிபதி புதன். புதன் அப்படின்றவன் புத்திகாரகன். மேம்போக்கான புலன்வழி கிடைச்ச அனுபவம். டேட்டாஸ வச்சு அறிவ வளர்த்துக்க கூடியவன், வாணிபத்த வளர்த்துக்க கூடியவன், மக்கள்ட்ட தொடர்ப அந்த பேச்சு திறன்லாம் வளர்த்துக்க கூடியவன். இத தொட்டு தான் இவங்களுடைய அந்த சிந்தனை, உடல் அமைப்பு அப்படின்றது கணக்கு போட்டு இந்த மேம்போக்கான வெளி அறிவ எடுத்து பயணப்படக்கூடிய தன்மையில இருக்கும். என்னதான் புதன் இந்த நிலையில இருந்தாலும், இந்த புதன் அப்படின்றவன் எங்க போய் உட்கார்ந்திருக்கானோ, அதற்கு தகுந்த மாட்டம் தான் அவன் வேலை செய்வான். இப்ப அவன் வீட்லயே உட்கார்ந்திருந்தா, இந்த விஷயங்கள் எல்லாமே முழுசா அப்படியே வேலை செய்யும். பட் அவன் வந்து சனியோட வீட்ல போய் உட்கார்ந்திருக்கான். இப்ப நாம வந்து என்னதான் சக்தி வாய்ந்த ஆளா இருந்தாலும், யார் வீட்ல போய் இருக்கோமோ, அவங்களுக்கு தகுந்த மாட்டம் தானே நடந்துப்போம். இங்க சனியோட வீட்ல உட்கார்ந்திருக்கிறதுனால, சனி அப்படின்றவன் தொழில்காரகன், இயக்க அறிவு, பயண பக்குவம் கொண்டவன். இந்த கர்மாகாரகன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து ஆசிரியர் நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்னா எப்படி இருப்பாங்க? கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மட்டும் இருக்காது. கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை, கற்றுக்கொண்ட விஷயத்த கடைபிடிச்சு, அதுல கத்துக்கிட்ட விஷயத்த பகிரக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியவன். செயல் விளைவு அப்படின்றத யோசிச்சு பயணப்படக்கூடியவன். கணக்கிடக்கூடியவன். திட்டமிட்டு செயல்படக்கூடியவன். இந்த நிலையில இருக்கவனோட வீட்ல போய் உட்கார்ந்திருக்கிறதுனால, இந்த புத்திக்கு அதே தன்மை அந்த சனி குடுக்கலாம். ஏன்னா சமமான ஆள் தான். பகை கிடையாது. ஸோ சனிக்கு ஈக்குவலா சனிய ஆ ஒரு ஒத்திசைத்து வாழக்கூடிய புத்திய வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சனி வந்து இங்க அதீத நன்மைகள குடுப்பான். ஏன்னா சனி வீட்ல மொத்தம் அ இந்த புதன் இல்லாம மீதி 5 கிரகங்கள் வந்து உட்கார்ந்திருக்கு. ஸோ அந்த 5 கிரகங்களின் ஆற்றலையும் இந்த சனி எடுத்துக் குடுக்குறதுக்கு, இந்த சனிய நாம வந்து சந்தோஷப்படுத்தி ஆகணும். அதாவது உடல், மனம், உயிர் அப்படின்ற ஒண்ண சுத்தமா வச்சுக்கிட்டு, தர்ம சிந்தனையோட பயணிக்கக்கூடிய தன்மை அப்படின்றத சிந்தனைகள்லயும், உடலோட பராமரிப்புலயும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு, ஆசை, அதீத ஆசைகள்ல கொண்டு போய் ஏன்னா ராகு நல்லா இருந்ததுன்னா, செம்மையா திடீர் வருமானங்கள், திடீர் உயர்வ குடுக்கும். அதுவே கெட்டுப் போய் இருந்திருந்ததுன்னா, அதீத ஆசைகள குடுத்து, வாழ்க்கையவே குட்டிச்சுவர் ஆக்கிரும். ஏன்னா ராகு அப்படின்றவன் வந்து அதீத ஆசை, மாயை, வெளிநாடு தொடர்பு, திடீர் உயர்வு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அரசியல், விஷமா இருக்கக்கூடிய தன்மையும் கொண்டவன். அவன் நமக்கு நன்மை செய்யணும்னா, அவன் வீட்ல உட்கார்ந்திருக்க சனி நமக்கு வந்து மனசு வைக்கணும். ஸோ கர்மத்த தர்ம நெறியில ரொம்ப சாத்வீகமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த ராகுவோட ஒட்டுமொத்த நன்மைகளையும் பெறலாம். இல்ல அப்படின்னா, மாயையின் வசம் அதீத ஆசைகள் கொண்டு பேராசைகளின் வழி நாம வந்து விஷத்த வாழ்க்கையா மாத்திக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். அதே டைம் அங்க குருவும் உட்கார்ந்திருக்காங்க. குரு அப்படின்றது ராகுவோட சேரும்போது சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. அந்த கெட்ட புத்தி, கெட்டவர்களோட தொடர்பு, கெட்ட அறிவுரைகள் அப்படின்ற ஒரு நிலை. இங்க சனி நம்ம தோஸ்தா இருந்தாங்க. கர்மத்த சுத்தகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு தன்மையில நம்மளுடைய அறிவு பயணப்பட்டுச்சு அப்படின்னா, இங்க அதையும் வந்து கடந்து போறதுக்கான ஒரு நிலை வரும். ஏன்னா குரு கூட்டணி அப்படின்றது ஞானியா இருக்கலாம், ஆசானா இருக்கலாம், தர்மம் சார்ந்த ஒரு அதீத அறிவ எடுத்துக்கலாம். செல்வம் அவர போல தர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இங்க வேற யாருக்கும் பெருசா இல்ல. திருமணம் அப்படின்றதுக்கு ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நெறைய பேத்துக்கு எல்லாம் அமைஞ்சிருந்தும் திருமணம் அமையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குரு வந்து திதிசூனியம் அடைஞ்சிருக்கலாம். இல்ல போய் மறைஞ்சு இருந்திருந்திருக்கலாம். அவனோட ஆசீர்வாதம் இல்லாதனால, அந்த திருமண ஆசீர்வாதமும் கிடைக்காம இருக்கும். அடுத்ததா அதிர்ஷ்டம். சில பேர் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ உழைப்பு இருக்கும். ஆனா அதிர்ஷ்டம் இருக்காது. சில பேத்துக்கு எதுவுமே இருக்காது. ஆனா அதிர்ஷ்டம் வந்து தேடி வந்து குடுக்கும். இந்த குரு அப்படின்றவன் வந்து அங்க நல்ல நிலையில இருக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த மனம், உடல், உயிர் அப்படின்றது அமைதி சார்ந்த பயணத்துக்கு இந்த குருவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குருவும் அங்க இருக்கிறதுனால, சனிக்கும் ஆ குருக்கும் சமமான ஒரு நிலை இருக்கு. புதனுக்கும், குருக்கும் பகை தான் இருக்கு. ஸோ இங்க குருவோட ஆசீர்வாதம் எடுக்கணும்னா, சனிய இங்க நாம வந்து கொஞ்சம் சனி கூட காம்ப்ரமைஸ் ஆயி தான் ஆகணும். நாம பாட்டுக்கு இந்த புலன்வழி, தர்ம சிந்தனைகள் இல்லாம, திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலை இல்லாம இருந்தோம் அப்படின்னம்னா, சனி இங்க நமக்கு வந்து ஆப்பு வைக்கணும்னு நெனச்சா, மத்த எல்லா கிரகங்களோட சேர்த்து அவனும் அவங்களோட உதவியோட நமக்கு வந்து பாதகத்த ஏற்படுத்துவான். பட் சனிக்கு நாம சந்தோஷத்த குடுத்துட்டோம். நாம வந்து கர்மத்தின் அடிப்படையில கர்ம சுத்திகரிப்புக்கான பயணத்துல இருந்தோம் அப்படின்னம்னா, மத்த கிரகங்களின் ஆளுமை நமக்கு கிடைக்கும். அடுத்ததா செவ்வாயும் கூட்டணியில இருக்காங்க. செவ்வாய் அப்படின்றது ஆக்கின ஆற்றல். 6வது அறிவு விழிப்படைவதற்கான ஒரு சக்தின்னு சொல்லலாம். தைரியம், கோபம் நமக்கு வந்து கெட்ட விஷயத்துல கோபம் வந்து ஒருத்தன கெடுக்கவும் செய்யும். அதே டைம் கொஞ்சம் ஆளுமை. இந்த போர் வீரர்கள்லாம் தர்மத்துக்காக ஒரு கோப உணர்வு, அந்த துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபம் அப்படின்றது தான் தர்மத்தின் அடிப்படையில இருக்கும்போது தைரியமாவும், துணிவாவும் மாறும்.
அதே சமயம் நிலம் சம்பந்தமான ஆற்றல், நம்மளுடைய மூலாதார சக்கரம் அப்படின்றது இங்க ஆற்றல் மிக்க நிலையில இருக்கணும்னா, இந்த செவ்வாய் வந்து நமக்கு ஆற்றல கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கணும். தோஷமா இருக்கக்கூடாது. ஸோ செவ்வாயும் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால, இந்த அடிப்படை இந்த ஜாதகத்தோட பேஸ் அப்படின்றத வந்து ரொம்ப அற்புதமா மாத்தணும் அப்படின்னா, இங்க சனியோட ஒத்துழைப்பு, கர்மத்த சரி செய்யக்கூடிய பயணத்துல இருந்தா, மற்ற கிரகங்களின் ஒத்துழைப்பு இங்க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அத நாம கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 8வது இடம் திதிசூனியம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு பலன் இருக்கு. எப்பவுமே 6, 8, 12 இதெல்லாம் திதிசூனியம் அடைஞ்சிச்சு. ராகு இருக்கிற இடம் திதிசூனியம் அடைஞ்சிச்சுன்னா, ராகு நன்மை செய்யக்கூடிய தன்மையும் இருக்கு. ஸோ, அதனால அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளமா இருக்காது. பட் கர்மத்த கவனிக்கக்கூடிய, கணிக்கக்கூடிய ஒரு அறிவ மட்டும் வளர்த்துக்கிட்டா, குருவோட ஒட்டுமொத்த புண்ணியங்களையும், செவ்வாயோட ஒட்டுமொத்த ஆற்றல்களையும், ராகுவோட ஒட்டுமொத்த ஒரு உயர்வு, ஏற்றத்தையும் இந்த புத்தி எடுத்து அழகா இந்த வாழ்க்கையில பயணப்படக்கூடிய தன்மை இந்த முதல் கட்டத்த தொட்டு இவங்க ஜாதகத்துக்கு இருக்கு. இத தொட்டு இன்னும் 9ஆம் கட்டத்தோட சம்பந்தமும் இருக்கு. அங்க ஆத்மா காரகன், மனம் அப்படின்ற 2 பேருமே உட்கார்ந்திருக்காங்க. ஸோ அத பத்தியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நீங்க விரும்புனீங்கன்னா, இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.